ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் வந்து ஹோம் டூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டேன். ஹோம் டூர் போட்டோன்னா வந்து எல்லாருமே என்கிட்ட கேட்ட கேள்வி, அதிகமாக கேட்ட கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் உங்கள் வீடு ஏன் பூச்சி பூசாமல் இருக்குது? மேலே வந்து இது போடாமல் வச்சுருக்கீங்க, பெயிண்ட் அடிக்காமல் வச்சுருக்கீங்க, வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடிங்க, அப்போ தான் வந்து வீடு ஸ்ட்ராங்காக இருக்கும், வீடு ரொம்ப நாளைக்கு நிலைக்கும், நல்லா பூச்சி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ எனக்கும் ஆசை தான், பூச்சியெல்லாம் பூசணும், பெயிண்டெல்லாம் அடிக்கணும்னு ஆசை தான். ஸோ ஏன் எங்கள் வீட்டில் அடிக்கலை, ஏன் எங்கள் வீட்டில் வைக்கலை அப்படின்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீடுன்னு மட்டும் இல்லை, இந்த பீகாரில் மோஸ்ட்லி ஒரு கிராமத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிட்டியில் அப்படி இருக்குமா என்னான்னு தெரியலை, சிட்டிலேயுமே ஒரு 50% இருக்குன்னா வந்து ஒரு கிராமத்தில் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு 70% பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கல் வச்சு கட்டி பூச்சி பூசாமல் அப்படியே வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து பீகாரில் இருக்கும். 70%. அதே வந்து 20% பார்த்திங்கன்னா இந்த சீட்டு வீடாக இருக்கும். ஒரு 10% மட்டும்தான் பெயிண்ட் அடித்து கலர் பண்ணி பெயிண்ட் அடித்து பூச்சி பூசி பெயிண்ட் அடித்து அப்படி வச்சுருப்பாங்க. அது மட்டும்தான் இருக்கும். ஸோ ஏன் இதெல்லாம் இப்படி வச்சுருக்காங்கன்னா, எனக்கும் வந்ததுல வந்து ரொம்ப நாளாக டவுட்டு, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஊர்லேருந்து வரக்குள்ள, நான் ஃபஸ்ட் டைம் வந்து சென்னையிலேருந்து இங்கே பீகாருக்கு வரக்குள்ள வர வழி எல்லா வீடுமே அப்படி தான். நம்ம நிஜமாகவே அந்த ஃபிலிம்லலாம் பார்ப்போம் பார்த்திங்களா, ஒரு ஹிந்தி ஃபிலிம்லலாம் பார்ப்போம்ல, அதே மாதிரி தான். வெறும் பில்டிங் தான் இருக்கும், மேலெல்லாம் பூச்சி பூசாமல் பெயிண்ட் அடிக்காமல். ஸோ அப்படி தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு இது மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நாளாக பழசு ஆகி அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு என்னன்னு அர்த்தம் எனக்கு இது வரைக்குமே தெரியலை. ஸோ நான் இருந்த வரைக்கும் நான் இங்கே இருக்கிற என்னோடய நிலமையை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இப்போ ஏன் நாங்கள் அந்த வேலையை பார்க்காம இருக்கோம், பூச்சி பூசாமல் இருக்கோம்னு சொல்லிடுறேன். அதுக்கு மற்றவங்கள பற்றி எனக்கு தெரியாது. ஸோ எங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனையை நான் சொல்லிடுறேன். எங்கள் வீட்டில் என்னென்னா, 4 பேர் அண்ணன் தம்பி, ஒரே ஒரு பொண்ணு, சரிங்களா? 4 பேர் அண்ணன் தம்பியில் மூத்த பையன் தான் எங்கள் வீட்டுக்காரவங்க. நான் தான் மூத்த மருமவ. எங்கள் வீட்டுக்கு மட்டும் இல்லை, இந்த வீட்டில் மட்டும் இல்லை, இந்த பரம்பரைக்கே நான் தான் மூத்த மருமவ. இன்னும் என் குழந்தைலாம் பார்த்திங்கன்னா இன்னும் இவ்வளோ பெருசெல்லாம் இருக்கான். என் குழந்தைலாம் இவ்வளோ பெருசாக இருக்கான். எங்கள் மாமனார் வீட்டு சைடும் சரி, என் மாமியார் வீட்டு சைடும் வந்து எல்லாத்துக்கும் மூத்த மருமவோ நான் தான். அதனால் ஒரு சின்ன விசேஷமாக இருந்தாலும் என்னை கூப்பிட்டு வந்து என் முன்னாடி நிற்க வச்சு, எனக்கு புரியலை, அது வந்து எனக்கு வந்து செட் ஆகலைன்னாலும் கூட எனக்கு சொல்லி கொடுத்து அந்த இடத்துல வந்து நின்று என்னை செய்ய வைப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து எனக்கு மரியாதை கொடுப்பாங்க அந்த ஊரில். ஸோ அது எனக்கு பிடிக்கும். அதனால் மூத்த மருமங்கிறதுல வந்து அது எனக்கு பிடிக்கும். அந்த மரியாதையை அவங்க கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்குள்ள நாங்கள் 4 பேர் அண்ணன் தம்பி, 3 பேருக்கு கல்யாணம் ஆகிட்டு, எங்கள் வீட்டில் 3 பேர் கல்யாணம் ஆகிட்டு, இன்னும் ஒருத்தன் மட்டும்தான் அம்முன்னு சொல்லிட்டு ஒருத்தன் மட்டும்தான் பாக்கியிருக்கான். அவனுக்கு வந்து இப்போ வந்து நாங்கள் அலைன்ஸ் பார்த்துட்ருக்கோம். அவனுக்கும் கல்யாணம் ஆக போகுது. அவன் வந்து வீடு கட்டிட்டு கல்யாணம் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்கான். வீடுனா வந்து இதே மாதிரி தான், ஒரு ரூமை ரெடி பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கான். அந்த மண் வீடு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ரூமாக எடுத்துகிட்டு கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு பிளானில் இருக்கான். அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கும், சரிங்களா? அப்படிங்கக்குள்ள எங்கள் வீட்டுக்காரங்க தான் ஃபஸ்ட்டு பிறந்தாங்க. அதே மாதிரி அவன் வந்து சீக்கிரமாக வந்து படிப்பை முடிச்சுட்டு 5வது 6வது அதோட வந்து படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போயிட்டாங்க, சரிங்களா? தமிழ்நாடு வந்து வேலைக்கு வந்துட்டாங்களாம். வேலைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிவிட்டு காசு அது வீடு கட்டணும்னு இது பண்ணிவிட்டு என்னை லவ் பண்ணிட்டு இருக்கக்குள்ள தான் வந்து இந்த வீடு கட்டவே ஸ்டார்ட் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு என்னை லவ் பண்ணிட்டு இருக்கக்குள்ள தான் அந்த வீடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட ஆரம்பித்தாங்க. 8 வருஷம் லவ் பண்ணோம். 8 வருஷத்தில் இந்த வீடு கட்டினாங்க. நான் வர்றதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் வீட்டில் வந்து இதெல்லாம் போட்டது, சரிங்களா? காங்கிரீட்லாம் இது போட்டது வந்து நான் வர்றப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து ஒரே ஒரு பையன் சம்பாரித்து, அவங்க வீட்டில் மூத்த பையன் அவங்க தான். ஸோ நான் 3 பேரும் படிச்சுட்டு இருந்தாங்களாம். ஸோ இவங்க வந்து சம்பாரித்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு வீட்டில் கொடுத்து, இவங்க அம்மா அப்பா வந்து ஒரு குழு லோன் அது இதுன்னு வாங்கி, அந்த மாதிரி கொஞ்சமாக கல் வாங்கி, கொஞ்சமாக சிமெண்ட் வாங்கி, கொஞ்சமாக இது வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சேர்த்து 2 பையனுக்கு, எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் எங்கள் வீட்டுக்காரோட தம்பிக்கும் சேர்த்து, அதாவது எங்கள் குழந்தனுக்கு 2 பேருக்கும் சேர்த்து இங்கிட்டு ஒரு ரூம் இங்கிட்டு ஒரு ரூம், அந்த பார்த்துருவீங்களா, ஒரு ரூம் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு வீடு கட்டினாங்க. இதுதான் அந்த வீடு, சரிங்களா? இதுக்கு வந்து அப்போக்கி வந்து சேர்ந்து செஞ்சுட்டாங்க. ஏன்னா அப்போ கல்யாணம் ஆகலை, எங்கள் வீட்டுக்காரோட தம்பிக்கு கல்யாணம் ஆகலை, யாருக்குமே கல்யாணம் ஆகலை, எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் கல்யாணம் ஆகலை. அதனால் வந்து மனசில் எல்லாத்துக்கும் ஒத்துமை இருந்துச்சு, கல்யாணம் பண்ணிட்டாங்க, வீட்டை கட்டிட்டாங்க. ஆனால் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து அந்த
கல்யாணம் ஆன பிறகு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த தான் குடும்பம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும்ல, அவங்கவுங்க தனித்தனி குடும்பம் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் வந்துடும்ல. ஸோ அந்த மாதிரி ஃபீலிங் எல்லார் மனசுலேயும் வந்துடுச்சு. அதாவது இப்போ நான் பாதி காசு கொடுத்தேன்னா அவன் பாதி காசு கொடுக்கணும் வீடு கட்ட, நான் பாதி காசு போட்டேன்னா அவன் பாதி காசு கொடுக்கணும். இப்போ ஒரு வீட்டில் ஒரு மோட்ரு வாங்கினோன்னா 4 பேரும் சேர்ந்து தான் மோட்ரு வாங்கணும். வீட்டில் கரண்ட் பில்லு கட்டணும்னா 4 பேரும் சேர்ந்து தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டில் வேலி வைக்கணும்னா 4 பேரும் சேர்ந்து தான் அது வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லாத்துக்குமே வந்து இது இருக்குது. அதான முறை, அப்படி தானே செய்யணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குது. அப்படிங்கக்குள்ள இப்போ நாங்கள் வந்து வீட்டை வந்து பூச்சி பூசலான்னு ரெடி வந்தோம்னா அவங்க வர மாட்டேங்கிறாங்க, அவங்க முன் வர மாட்டேங்கிறாங்க. நான் உங்களுக்கு குறை சொல்லலை. ஸோ அவங்ககிட்ட காசு இருக்காது அந்த நேரத்தில். ஸோ அவன் வர நேரத்தில் எங்கள்கிட்ட காசு இருக்காது. ஸோ இந்த மாதிரி மாறி 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 போய்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த ரூம் பத்தாது. அந்த ஒரு ரூம் எனக்கு பத்தாது. அந்த ரூமில் பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க, எல்லா திங்ஸுமே அங்கே இருக்கும். என்னால் வந்து சுத்தமாக புழக்கம் படுறதுக்கு சுத்தமாக பத்தாது. அங்கேயே பூஜை பண்ணிக்கணும். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அங்கேயே சமைச்சிக்குவேன். எல்லாமே அந்த ஒரு ரூமுக்குள்ளே இருக்கிறனால எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. ஸோ என்னோடய எய்ம் எல்லாமே ரொம்ப ரொம்ப இது ஒரு வீடு கட்டணும், தனியாக ஒரு வீடு கட்டணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. தனியானா இவங்களை விட்டு இப்போ எங்கேயெல்லாம் இல்லை, அதாவது ஒரு வீடாக இந்த ஊர் வீடு மாதிரி ஒரு ரூம் மாதிரி இல்லாமல் ஒரு வீடு அழகாக கட்டணும். ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் அழகாக கட்டணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ஸோ அதை கட்டுவோம், சரிங்களா. அதாவது எங்கள்கிட்ட காசு இல்லை, அதனால தான் அவங்க ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்டையும் காசு இல்லை, அதனால தான். அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து லென்த்து இதாக இருக்குது. 4 பேரும் சேர்ந்து கட்டலாம். ஆனால் அதை விட முக்கியமான என்னென்னு பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டு அந்த வயலில் வந்து மூங்கி மரம் காமிச்சிருப்பேன். அந்த மூங்கி மரத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய இடம் வந்து பெருசாக இருக்குது. அது எங்கள் மாமனார் 3 மாமனாருக்கும் வந்து பங்கு இருக்குது. பங்கு எப்படின்னா வந்து ஆதி காலத்துலேருந்து அவங்க பார்த்தனால அதை வந்து அவங்களே எடுத்துக்க சொல்லிட்டாங்க. பாதிக்கு பாதி, இப்போ 15 லட்ச ரூபா அந்த இடம் போகும்னா நீங்கள் பாதி காசு கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்களோட இடம் கிடையாது, எங்கள் இடம் கிடையாது. இருந்தாலும் வந்து நீங்கள் காலங்காலமாக நீங்களே வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் விவசாயம் பண்ணிட்டுருக்கீங்க, அதனால் உங்களை விட நாங்கள் வந்து விற்க மாட்டோம், உங்களை விட்டுட்டு நாங்கள் விற்க மாட்டோம் கிடையாது. அதனால் வந்து பாதி எடுத்துக்கலாம், ஒரு பாதி காசை கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால தான் அந்த இடத்த வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 6 லட்ச ரூபா கேட்குறாங்க. 6 லட்ச ரூபான்னு கேட்டால் 4 பேர் அண்ணன் தம்பியாக எங்கள் வீட்டுக்காரங்களோட 4 பேர் அண்ணன் தம்பியாக 1,50,000 1,00,000 சொல்லி பேசி முடிச்சிருக்கோம். 1,50,000 1,00,000 கொடுத்தோம்னா அந்த இடத்த வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாங்கன்னா இங்கே 2 பேரும் அங்கே 2 பேரும் போயிடும், சரிங்களா. என்னோடய ஆசை வந்து நாங்கள் அங்கே போகணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அங்கே போனால் வந்து ரோட்டு பக்கம் இருக்குது, சுற்றிலும் வயக்காடு இருக்குது, மோட்ரு வசதி இருக்கும், வீடுக்கு புதுசாக வீடு கட்டுறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு என்னோடய ஆசை. அது எங்கள் அப்பா எடுக்கிற முடிவு, என் மாமனார் எடுக்கிற முடிவு, என்ன சொல்கிறாங்கன்னு தெரியலை. ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இவங்க யாராச்சும் 2 பேர் அங்கே போனாலும் நான் இங்கே வீடு கட்டணும், இல்லை எங்களை போக சொன்னாலும் நாங்கள் அங்கே போய் வீடு கட்டணும். அதுக்காண்டி தான் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 2 இல்லைன்னா 3 வருஷத்துக்குள்ளே வந்து வீடு கட்டணும்னு ஆசை. எங்களுக்கு வீடு கட்டணும், விவசாய இடம் வாங்கணும் அப்படின்னு மனசில் நிறைய ஆசை. இங்கே பீகாரில் வந்து வாங்கணும்னு பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா வாங்குவோம். இதுதாங்க, வேறு ஒன்றும் இல்லை, காசு இல்லை. வீடு பூச்சி புதுசாக காசு இல்லை, அவ்வளோதான். நாங்கள் ஒருத்தர் அவங்க ஒருத்தர் அவங்க ஒருத்தர் நாங்கள் ஒருத்தர். ஸோ அவங்கள விட்டுட்டு எங்களால் பண்ணவும் முடியாது. நாங்கள் எங்கள் ரூமுக்கு மட்டும் பூச்சி பூசவும் முடியாது. எங்கள் ரூமுக்கு மேலெல்லாம் பூச்சி பூசினாலும் அது கஷ்டமாக இருக்கும். அது எப்படி சொல்கிறது, ஒரு சைடு மொட்டை அடித்து ஒரு சைடு மொட்டை அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நல்லா இருக்காது. அதை பார்க்குறவங்களும் தப்பாக நினச்சிக்குவாங்க, இது பண்ணிக்குவாங்கன்னு நாங்களும் விட்டுட்டோம், எதுவும் பண்ணலை. எனக்கும் பூச்சி பூசணுன்னு ஆசை, பெயிண்டெல்லாம் அடிக்கணும்னு ஆசை. ஸோ அவன்கிட்ட பாவம், அவன் வந்து 2 பொண்ணு வச்சுருக்கான், 2மே பொண்ணு வேறையா, கஷ்டப்படுறாங்க. என் குழந்தைனா கஷ்டப்படுறாங்க, அந்த பொண்ணும் வந்து சின்ன பொண்ணு கஷ்டப்பட்டா. அதனால் நானும் எதுவும் இது பண்ணிக்கல. நடக்கும் மெதுவாக நடக்கும், எதாக இருந்தாலும் வந்து மெதுவாக பார்த்துக்குவோம் அப்படின்னு வச்சுருக்கேன். நம்ம பண்ண முடியுங்கிறதுக்காண்டி அவங்கள போய் டார்ச்சர் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால் வெயிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பீகாரில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா அப்படி தான்,
உள்ளே வந்து பூச்சி பூசி இருக்காங்க. ஆனால் வெளியில் பாருங்கள், காமிக்கணும் பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள். உள்ளே தான் பூச்சி பூசிருக்காங்க. ஆனால் வெளியில் பாருங்கள் வெறும் செங்கலை வச்சு இது பண்ணிவிட்டு அது மேலே சும்மா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. பூச்செல்லாம் பூசாமல் வெறும் பெயிண்ட்டு மட்டும் அடிச்சு வச்சுருக்காங்க. ஆனால் பரவாயில்ல, யோசிக்கிறாங்களே, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு வீடு வேணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்களே, அதுவே பெரிய விஷயந்தான். 4 சைடும் கல் வச்சு எழுப்பி ஒரு வீடாக அமைச்சு கொடுத்துட்றாங்க. அது வந்து எக்ஸ்ட்ரா. சில பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, காசு இருந்தாலுமே வந்து ஒரு 50,000 ரூபாய் இருக்கா, 1,00,000 ரூபாய் இருக்கா, அதை வந்து இன்னொரு விவசாயம் இடம் வந்து ஒத்திக்கு பிடிப்போம், அது விவசாயத்தை வந்து இன்னும் பெருக்குவோம், இன்னும் காசு கொஞ்சம் கூடுதலாக வரும், மாதம் இன்னும் வருமானம் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்களோ இருந்துச்சு. ஸோ அந்த காசை கொண்டு போய் இதில் வீட்டில் போட்டு அந்த வீட்டை வந்து ரெடி பண்ணணும், சொகுசாக இருப்போம், பெயிண்ட் அடிப்போம், அது பண்ணுவோம் அப்படிங்கன்னு அவங்களுக்கு தோணலை. அதனால தான் எங்கள் இது அப்படி இருக்குது. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.